திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த கீழ்கொடுங்காலூர் பகுதியில் மயக்க மருந்து அடித்து ஸ்ப்ரே அடித்து ஆடுகள் திருடப்பட்டிருப்பதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்த முழுமையான விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ஜான்சன். வணக்கம் ஜான்சன், விவரங்கள் என்ன பதிவு செய்யுங்க. வணக்கம் நிஷா. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த ஆதித்யநல்லூர் கிராமத்தை சேர்ந்த சந்திரன் இவர் ஆடு வளர்க்கும் தொழில் செய்து வருகிறார். இந்த நிலையில வழக்கம் போல் ஆடுகளை ஆட்டுக்கொட்டாயில் அடைத்துவிட்டு இரவு நேரத்துல வீட்டுக்கு சென்று இருந்த நிலையில மறுநாள் காலை வந்து பார்த்த பொழுது 15 ஆடுகள் திருடு போனது தெரிய வந்தது. அதே போல் வந்தவாசி அடுத்த பதூர் கிராமத்தை சேர்ந்த மணிகண்டன் என்பவர் ஆடுகள் மர்மமான முறையில் திருடு போனது தெரிய வந்தது. இரவு நேரத்துல ஆடுகள் சத்தம் போடாத அளவிற்கு மர்ம நபர்கள் ஆடுகளுக்கு ஸ்ப்ரே அடித்து பிஸ்கெட்டில் மயக்க மருந்து கொடுத்தும் நூதன முறையில் திருட வந்தது தெரிய வந்துள்ளது. காரில் கடத்தி சென்ற பொழுது வந்தவாசி அடுத்த பகுதியில குளக்கரை அருகே ஆடுகள் கடத்தி சென்றது பதுக்கி இருந்த நிலையில மர்மமான முறையில் ஆடுகளை வைத்திருந்த நபர்கள் தப்பி சென்றனர். உடனடியாக ஆடுகளை கீழ்கொடுங்கலூர் போலீசாரிடம் தகவல் தெரிவிக்கப்பட்டு சம்பவ இடத்திற்கு வந்து காரில் இருந்த 13 ஆடுகளை மீட்ட உரியவரிடம் ஒப்படைத்தனர். மேலும் ஆடுகளை கடத்துவதற்காக பயன்படுத்தப்பட்ட காரை பறிமுதல் செய்த பொழுது காரில் ஆடுகள் கொடுக்கப்பட்ட இருந்த மயக்க மருந்து மற்றும் வாழைப்பழம், பிஸ்கெட், ஆடுகள் கயிறை அறுப்பதற்காக 15க்கும் மேற்பட்ட கத்திகள் இருந்தது தெரிய வந்தது. மேலும் போலீசார் வழக்கு பதிவு செய்து தப்பியோடிய மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். நிஷா, விவரங்களுக்கு நன்றி ஜான்சன்.